ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஜிடேரியன் சமையல் பை சரண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிள்ளி போட்ட சாம்பார், அது கூடவே உருளைக்கிழங்கு வறுவல். ரெசிபி ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் பார்த்துடலாம். அதுக்கு நம்ம முதல்ல எலுமிச்சை சைஸு புளியை எடுத்து ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கடுத்து குக்கரில் ஒரு சின்ன கிளாஸ் அளவு துவரம்பருப்பு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு, நம்ம துவரம்பருப்பு எடுத்திருந்த அதே கிளாஸால் 2லேருந்து 2.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். புளியும் பருப்பும் ஊறுற நேரத்தில் நம்ம காய்கறிகளை நறுக்கிக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் இதையெல்லாம் நறுக்கிட்டு நம்ம ஊற விட்டுருந்த துவரம்பருப்பு கூட சேர்த்துடலாம். அது கூடவே 6 பல் தோல் உரிச்ச பூண்டு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிடலாம். புளியை கரைச்சிட்டு அதை அப்படியே வடிச்சிட்டு அதே திப்பியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னொரு முறை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கரில் 4லேருந்து 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை திறந்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் துவரம்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சிக்கலாம். மத்து வச்சு நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இன்னொரு வாட்டி வடித்து சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது அப்படியே 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் அடுப்பை அணைச்சிட்டு குக்கரை எடுத்து கீழே வச்சுட்டு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு செய்யும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு சிறிதளவு கடுகு அப்படியே தூவுற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதாவது ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கடுகு எல்லாமே ஒரு சேர ஒன்றா வெடிக்கும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் அது கூடவே ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சு வரும்போது 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு 2 காஞ்ச மிளகாயை எடுத்துக்கிட்டு அதை அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை லாஸ்ட்டாக சேர்க்கும்போது கருகாமல் இருக்கும். இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நம்ம கரைஞ்சி வச்சுருந்த சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். இதோட முடியலைங்க, இன்னும் ஒரு ஃபைனல் டச் இருக்குது. என்ன அப்படின்னா கொத்தமல்லி தழை தான். அதை லைட்டாக துண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து கலரி விட்டுக்கோங்க. இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் 2யும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே இந்த சுவையான கிள்ளி போட்ட சாம்பாரை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அடுத்து சைட் டிஷ்ஷாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவலை பார்த்துடலாம். நான் இங்கே 4 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது அப்படியே தோல் சீவி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு இன்னொரு வாட்டி அலசிக்கலாம். அலசினதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து சரியான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். குக்கரை மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கை நம்ம அந்த மாதிரி குத்தி எடுத்து பார்க்கும்போது உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கும். ஆனால் அதோட ஷேப் நல்லா உடையாமல் குழகுன்னு ஆகாமல் கரெக்டான ஷேப்பில் இருக்கும். இதோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு வடித்த தண்ணியை அதை அப்படியே ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியை வடிய விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சிறிதளவு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே நறுக்கின 1 அல்லது 2 வெங்காயம் சைஸ்க்கு ஏற்றாப்பில் சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு அது கூடவே வீட்டு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துட்டு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளை நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஏற்றா போல். இது அப்படியே லோ ஃப்ளேமில் 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் தயார். நல்லா சூடான சாதத்தோட கிள்ளி போட்ட சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.